எத்தனை மணிக்கு வந்துடும்? 1:50 பெண் தெய்வமாக போற்றப்படும் தூய்மை பணியாளர் பத்மா. என்ன நினைச்சீங்க அந்த நகையை பார்த்தோன்னே? உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பயம்தான் சார் தோணுச்சு. திரும்பி அவங்ககிட்ட கொடுத்துடணும், இவ்வளோ நகையா இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம் அதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டேன் சார். சௌபாக்கியா வரதராஜன் பரிசு வழங்கி தெரிவித்த பாராட்டு. இந்த மாதிரி எல்லாரும் பாராட்டுனதுக்கு ஐயா அவர்களுக்கும் மற்றபடி இன்னும் நிறைய பேர் செஞ்சாங்க. எல்லாருக்கும் நன்றி. அதாவது நம்ம யாரு வேணாலும் எந்த நல்ல காரியமும் செய்யலாம். அதுக்கு ஒரு உதாரணம் பத்மாமா. அதாவது இது அவங்க யாருங்கிறது இங்க முக்கியம் இல்லை, அவங்க செஞ்ச காரியங்கள் என்னங்கிறதா பார்க்கலாம். அவங்க அந்த இது அவங்க பாராட்டு மட்டும் இல்லை, இது பாக்குறவங்க எத்தனையோ பேர்ல ஒரு 5 பேர் திருந்து 50 பேர் திருந்து 500 பேர் திருந்தினா இந்த நாட்டுக்கே நல்லது. நீங்க தெருக்களை மட்டும் தூய்மை செய்யல, சமூக ஒழுக்கத்தையும் தூய்மை செஞ்சிருக்கீங்க. இவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் காமிக்கும் போதுதான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் இன்னும் நடந்துட்டே இருக்கும். இது இன்னும் தொடரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சௌபாகியாவின் வாழ்த்துக்கள். சென்னையை சேர்ந்த 48 வயதான தூய்மை பணியாளர் எஸ் பத்மா இன்று பேசு பொருளே அவர்தான். பணியின் போது கண்டெடுத்த 45 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை உரியவரிடம் திரும்ப ஒப்படைத்து பரவலான பாராட்டுக்களை பெற்று வருகிறார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி வண்டிக்காரன் சாலையில் குப்பை சேகரித்துக் கொண்டிருந்த போது பத்மா 45 சவரன் தங்க ஆபரணங்கள் அடங்கிய பையை கண்டெடுத்தார். அவரது மனதில் முழு தூய்மை மட்டுமே இருந்தது. அந்த நகை பையை போட்டுவிட்டு எப்படி தவிக்கிறார்களோ என கலங்கிய பத்மா உடனடியாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் அந்த நகைகளை ஒப்படைத்தார். காவல்துறை விசாரணையில் நங்கநல்லூரை சேர்ந்த தங்க நகை வியாபாரி ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான நகைகள் என தெரிய வர உரிமையாளரை வரவழைக்கப்பட்டு அந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. அது முதலே பத்மாவின் நேர்மையான செயலுக்கு சென்னை காவல்துறை, மாநகராட்சி அதிகாரிகள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரை அனைவரும் அவரை பாராட்டினர். முதலமைச்சர் பத்மாவின் நேர்மையை பாராட்டி 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கினார். இந்த நிலையில் பாரதம் போற்றும் அந்த பெண்ணை தாங்களும் மதித்து வணங்கி பாராட்ட வேண்டும் என்ற நோக்கில் சௌபாக்கியா கிச்சன் அப்ளையன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சௌபாக்கியா வரதராஜன் பத்மாவை வரவழைத்து பொங்கல் பரிசாக 50,000 ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோக பொருட்களை வழங்கி அப்பெண்மணியை வாழ்த்தி வணங்கினார். எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வரும் பத்மாவின் நேர்மை சமூகத்தில் ஒழுக்க விழுமியங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்து நகர் முழுவதும் பாராட்டை பெற்றிருப்பதாக வரதராஜன் அவர்கள் பாராட்டு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.